வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ், சிஎம் பங்க், நம்முடைய ரோமன் இவங்க 3 பேத்துக்குள்ள வந்து ஒரு தரமான ஒரு செக்மெண்ட் வந்து WWE வந்து வச்சுருப்பாங்க. உண்மையிலுமே இந்த ஒரு செக்மெண்ட் வந்து நல்லா இருந்துச்சு. அதாவது இதில் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதாவது ரோமன் வந்து சாம்பியனாக இல்லை அப்படிங்கிறத வந்து WWE வந்து குத்தி காட்டியிருப்பாங்க. அது இல்லாமல் வந்து நம்முடைய ரோமன் வந்து நெக்ஸ்ட் வந்து சாம்பியன் ஆக போகிறாரு அப்படிங்கிறதையும் நம்மளுடைய WWE வந்து சொல்லாமல் வந்து சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் வந்து இந்த சாம்பியன் வந்து ரோமன் இருந்தப்போ எவ்வளோ ஒரு மதிப்பு மரியாதை இந்த சாம்பியனுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி இப்போ ரோமன் இல்லாமல் நம்முடைய கோடி ரோட்ஸ்ட்டும் நம்முடைய சிஎம் பங்கிட்டே இருக்கிறப்ப அந்த ஒரு சாம்பியன் அப்படிங்கிறது வந்து சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ஒரு ஹைப்னஸுமே தரல அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து காட்டியிருப்பாங்க. அதனால் இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது இதில் வந்து நம்முடைய ரோமன் பற்றி நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது நீ வந்து என்னோட டீமில் வந்து ஜாயின் பண்ணிக்க, அதாவது விசன் ஃபேக்ஷனுக்கு அகேன்ஸ்டாக வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒன்றா இருந்து நம்ம வந்து விசன் ஃபேக்ஷனை வந்து அடித்து ஒடிச்சு ஓட விடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது இல்லாமல் வந்து நீ வந்து என்னோட டீமில் இரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துக்கு வந்து நம்முடைய பெஸ்ட் இந்த வேர்டான சிஎம் பக்கம் வந்திருப்பார். இது வந்து உன்னோட டீம் கிடையாது. அதாவது இந்த ஃபேக்ஷனில் வந்து யார் தலைவன் அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதாவது இந்த டீமை வந்து உருவாக்குனது யாரா அப்படின்னா அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதனால் இல்லை நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து டீம் லீடரா, இல்லை சிஎம் லீடரா, இல்லை ரோமன் லீடரா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கு. அதெல்லாம் வந்து நம்முடைய சிஎம் பங்க் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பார். நீ வந்து ரோமன் வந்து நம்புறையா? ரோமன் வந்து நம்பிக்கை துரோகி. அதாவது ரோமன் வந்து உன்னோட முதுகில் வந்து கண்டிப்பாக குத்திடுவான், அவனை நம்பாத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் நம்முடைய சிஎம் பங்கு. அதுக்கு வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து சொல்லுவார். அதாவது நான் வந்து 100% அதாவது 100% வந்து நான் கண்டிப்பாக ரோமன் நம்புவேன். அவன் எக்காரணத்தை கொண்டும் அவன் என்னோட முதுகில் வந்து குத்த மாட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது நான் வந்து ரோமன் இருந்து அந்த சாம்பியனை வந்து வின் பண்ணேன். ஆனாலும் அதை எதுவுமே ரோமன் வந்து மனசில் வச்சுக்காம எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் என் கூட வந்து பேர்டு பிளட்டில் வந்து என் கூட வந்து டீமாக பண்ணியிருந்தான். அதாவது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நம்முடைய கோடி ரோட்ஸும் நம்முடைய ரோமன் ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து சோலோசிக்காவுக்கும் ஜாக்கபாட்டுக்கும் அகேன்ஸ்டாக வந்து ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து விளாண்டாங்க. அந்த டாக் டீம் மேட்ச் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸும் ரோமன் வின் பண்ணாங்க. அந்த மேட்ச்சில் தான் நம்முடைய த ஃபைனல் பாஸ் த கிரேட் ஒன் த ராக் வந்து வந்திருப்பார். வந்து 3 அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிளே வந்து கட்டிட்டு போயிருப்பார்ல. அப்போ தான் அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து ஞாபகப்படுத்திருப்பாரு. அப்போ வந்து எக்காரணத்தை கொண்டும் என்னை வந்து அவன் முதுகில் குத்த மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனால் சிஎம் அங்கே என்ன சொல்லுவேன்னா, சரிப்பா சரிப்பா, நீ வந்து கோடி ரோட்ஸு, நீ வந்து ரோமன் நம்புகிற, கண்டிப்பாக உன்னோட நம்பிக்கை வந்து காப்பாற்றிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனாலும் அந்த எந்த ஒரு விஷயத்தையுமே நம்முடைய ரோமன் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ண மாட்டார். அதாவது நம்ம பேசிக்கங்க அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார். அது அவன் ஒரு விஷயத்த என்ன சொல்லுவார்னா, கோடி ரோட்ஸ், சிஎம் பங்க், உங்கள் 2 பேர்த்தையுமே எனக்கு வந்து சுத்தமாக எனக்கு பிடிக்காது. உங்கள் கூட வந்து நான் செட்டும் ஆக மாட்டேன், உங்கள் கூட வந்து நான் இருக்கவும் மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி போயிருப்பார். அது இல்லாமல் வந்து இன்னொரு விஷயத்த வந்து இதான் ஒரு மெயினான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, இதை நோட் பண்ணிக்க. அதாவது நீங்கள் வந்து சிஎம் பங்க், நீ வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனாக இருக்க. கோடி ரோட்ஸ், நீ வந்து அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனாக இருக்கு. ஆனாலும் இந்த ஒரு டைட்டில் அப்படிங்கிறது வந்து டைட்டில் மாதிரி தெரியல. அதாவது இதில் வந்து டைட்டில் பட் ஓகே, ஆனாலும் இதுக்கான மதிப்பு, இதுக்கான அங்கீகாரம், இதுக்கான எந்த ஒரு வேல்யூமே வந்து இல்லை. அதாவது என்கிட்ட வந்து அந்த டைட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான வேல்யூ, அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் அப்படிங்கிறது அந்த டைட்டிலுக்கான ஒரு மரியாதை வந்து நான் கொடுத்தேன். ஆனாலும் உங்ககிட்ட இந்த ஒரு டைட்டில் இருக்குன்னா டைட்டில் வந்து வெயிட்டாக தான் இருக்குது. ஆனாலும் அந்த டைட்டிலை வச்சுருக்க நீங்கள் வந்து ஜோக்கர் மாதிரி இருக்கீங்க. அதாவது நீங்கள் வந்து வெயிட்டாக இல்லை, டைட்டில் வெயிட்டாக இருக்குது, ஆனாலும் நீங்கள் வந்து வெயிட்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதில் வந்து என்னமோ பண்ணிட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ரோமன் வந்து கீழே இறங்கி போயிருப்பார். அது ரிங்கை விட்டு கீழே இறங்கி போயிருக்கும். அதாவது நீ வந்து என்னத்தை சொல்ல வர அப்படின்னு சொல்லிப்போம். இந்த டைட்டில் 2 டைட்டிலுமே எனக்கு வேணும். அதாவது என்னோட ஷோல்டரில் வந்து கேரியன் ஆகணும். அதாவது என்னோட ஷோல்டரில் வந்து இந்த 2 டைட்டிலும் நான் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். எந்த டைட்டில் உனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய சிஎம் பங்க் வந்து கேட்டிருப்பார். அந்த இடத்துலையும் நம்முடைய சிஎம் பங்க் வந்து ஒரு மரண கலாய் வந்து யாரை கலாய்ச்சி விட்டுருப்பார்னா நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து கலாய்ச்சி விட்டுருப்பார். அதாவது கோடி ஒன்றை தான் சொல்கிறான் ரோமன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதாவது ரோமன் வந்து ஓப்பன் டாக்காக சொல்ல 2 டைட்டில் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் அது சிஎம் பங்க் என்ன சொல்லிட்டாருன்னா, கோடி ரோட்ஸ் அவன் வந்து ஒன்று தான் சொல்கிறான் அப்படி மாதிரி சொல்லிவிட்டார். அந்த இடத்துல வந்து நம்முடைய ரோமன் வந்து அந்த ஸ்கிரிப்டை மீறியும் நம்முடைய ரோமன் வந்து சிரிச்சிட்டார். அது அந்த இடத்துல கலாய்ச்சிட்டான்னு சிரிச்சிருப்பார். அதில் நம்முடைய சிஎம் பங்க் வந்து எதுக்கு வந்து சொன்னாராம், இப்போ வந்து கோடி ரோட்ஸ் வந்து டைட்டில் வச்சிருக்காருன்னா அந்த டைட்டில் வந்து
அதிகமான ஃபேன்ஸ் மத்தியில வந்து இன்ட்ராக்ட் இருக்கும். பட் இல்ல. அது இல்லாம ஃபேன்ஸ் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ட்ராக்ட் இல்ல. ஃபேன்ஸ் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் இல்ல. அதாவது இப்போ வந்து ஃபேன்ஸ் அதிகமா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, கோடி ரோட்ஸ் வந்து அந்த டைட்டில் வந்து லாஸ் பண்ணணும். அந்த டைட்டில வந்து நீங்க தயவுசெய்து சொல்றேன் ட்ரூ மெக்கன்டையர்ட்ட குடுங்க. கோடி ரோட்ஸ் வேணாம் அப்படிங்கிற மாரி நெகட்டிவ் கமெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்முடைய ட்ரூ மெக்கன்டையர் அதாவது நம்முடைய கோடி ரோட்ஸ்க்கு வந்து அதிகமா வரனால, ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு 2 டைட்டிலுமே வேணும். உங்க டைட்டில் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு தான் சொன்னாரே தவிர, ஆனா அந்த இடத்துல வந்து கோலியோட சிஎம் அங்க என்ன சொல்றாருன்னா, "ஒன்ன தான் சொல்றான்" அப்படிங்கிற மாரி அந்த ஒரு கேம் வந்து அங்க ஆட்டி விட அது அந்த ஒரு ஒரு மரண கலாயை வந்து நம்முடைய சிஎம்க்கு வந்து அந்த இடத்துல வந்து கலாய்ச்சி விட்டார். நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து திரும்பி வந்து அந்த இடத்துல சாம்பியன் ஆக போறாரு. அதாவது எனக்கு 2 டைட்டிலுமே வேணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாரு. அதனால இந்த 2 டைட்டில் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ்க்கு கிடைக்குமான்னு கேட்டா, என்னோட ஒரு ஒப்பீனியன் படி நான் சொல்றேன். ரோமன் ரெயின்ஸ் வந்து அவர் WrestleMania 42ல வந்து யார் கூட வந்து மேட்ச் பண்ண போறாரு அப்படின்னா, அந்த வேர்ல்டு டைட்டிலான நம்முடைய சிஎம் பேங்க் கூட தான் மேட்ச் பண்ண போறாரு. கோடி ரோட்ஸ் கிட்ட வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து போக மாட்டார். ஏன்னா 2 தாட்டி வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் வந்து WrestleManiaல வந்து மேட்ச் நடந்துருச்சு. ஏன்னா பார்ட் 3 மேட்ச் வந்து WWE வந்து நடத்தலாம் அப்படிங்கிற மாரி எந்த விதமான ஐடியாலயும் WWE இல்லையாம். அதனால வந்து WrestleMania 42ல வந்து நம்முடைய வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனான நம்முடைய சிஎம் பேங்குக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கு தான் அந்த வேர்ல்டு டைட்டிலுக்கான வந்து மேட்ச் நடக்க போகுது. ஏன்னா WrestleMania 41ல வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு சிஎம் பங்கு செத் ரோலின்ஸுக்கான ஒரு ட்ரிபிள் தட் மேட்ச் தான் நடந்துச்சே தவிர 1-on-1 மேட்சா வந்து நம்முடைய சிஎம் பங்குக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் பட் மேட்ச் நடக்கல. அதனால இந்த மேட்சை வந்து வைக்கணும் அப்படிங்கிறக்காக நம்முடைய WWE வந்து ஒரு ஹிண்டிங் வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அதனால WrestleMania 42ல வந்து ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்முடைய சிஎம் பங்குக்கான வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஸ் மேட்ச் தான் நடக்க போகுது. சிஎம் பங்குக்கும் நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதே இல்லாமல் அதுக்கான ஒரு ஸ்டோரி லைனை வந்து WWE வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. அதனால அதாவது இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பட் என்ன அப்படின்னா இதில் வந்து இப்போ வந்து ஃபேஸ் டீம்லேயே இருக்க எல்லாத்துக்கும் வந்து WrestleMania 42ல வந்து மேட்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்களா WWE. அதாவது 3 மேட்ச் வந்து நம்முடைய WWE வந்து ஃபேஸ் டீம்லேருந்தே கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்களாம். நம்பர் 1 மேட்ச் என்ன அப்படின்னா WrestleMania 42க்காக ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் நம்முடைய சிஎம் பங்குக்கான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஸ் மேட்ச் வந்து WrestleMania 42ல வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பட் சொல்லப்படுது. இது ஒன்று. 2வது மேட்ச் என்ன அப்படின்னா ட்ரூ மேக்கன்டையர் வெர்சஸ் நம்முடைய கோடி ரோட்ஸுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து WrestleMania 42ல வந்து நடக்க போகுது. இது 2. 3வது மேட்ச் என்னன்னா பிரான் பிரேக்கர் பிரான்சன் ரீட் வெர்சஸ் ஊசோஸுக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து WrestleMania 42ல வந்து நடக்க போகுது. அதாவது இந்த சர்வே சீரிஸ்லேயே வச்சு நம்மளுடைய WWE வந்து WrestleMania 42க்கான 3 மேட்சை வந்து WWE வந்து பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ரோமன் ரெயின்ஸ் 100% வந்து டைட்டிலுக்காக தான் WrestleMania 42ல வந்து மோத போறாரு. அது வந்து வேர்ல்டு டைட்டிலுக்காக தான் மோத போறாரு. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து அன்டிஸ்பியூட்டட் WWE டைட்டிலுக்கு வந்து மோத போறது கிடையாது. ஏன்னா அதுக்கு வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் பட் இருக்கனால நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த பக்கம் போக மாட்டார். அது இல்லாமல் 2026 ராயல் ரம்பிள் வின் பண்ண போகிறது யார் அப்படின்னா உங்களோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் தான். ரோமன் ரெயின்ஸ் வந்து வின் பண்ணி நம்முடைய சிஎம் பங்கை தான் வந்து சேலஞ்சு பண்ண போகிறேன்னா நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்முடைய சிஎம் பங்குக்கும் வந்து டைட்டில் மேட்சை தான் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி WWE வந்து டிசர்வ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் வந்து இப்போ வந்து அந்த டைட்டில் அப்படி இப்போ நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் சொன்னார்ல, அதாவது இந்த டைட்டில் வந்து என்கிட்ட இருக்கப்போ தான் வந்து ஒரு அங்கீகாரமாக இருந்துச்சு, ஒரு மதிப்பு மரியாதை பட் இருந்துச்சானாலும் இந்த டைட்டில் உங்கள்கிட்ட இருக்குன்னா அந்த டைட்டில் மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னால அந்த வேர்ல்டு டைட்டில் வந்து ஒரு மதிப்பு மரியாதை வந்து கொண்டுட்டு வரணும். அதை வந்து ஒரு டைட்டில் வச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை வந்து கொடுக்கணும், ஒரு கேரியன் பண்ணணும் அப்படின்னா அது வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸால் மட்டுமே தான் முடியும். அதாவது இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து எப்படி அந்த வேர்ல்டு அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE டைட்டிலுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை வந்து கொடுத்தாரு, அதே மாதிரி இந்த வேர்ல்டு டைட்டிலை வின் பண்ணி அதுக்கான ஒரு தனி மரியாதை தனி ஒரு மவுஸை வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸால் தான் கொண்டுட்டு வர முடியும். அதனால் கண்டிப்பாக வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து WrestleMania 42 வந்து வேர்ல்டு டைட்டிலுக்கு தான் மோத போகிறாரு. உங்களோட ஒரு ஒப்பீனியன் படி ரோமன் ரெயின்ஸ் வந்து WrestleMania 42 வந்து வேர்ல்டு டைட்டிலுக்காக மோதினா நல்லா இருக்குமா, இல்லை அன்டிஸ்பியூட்டட் WWE டைட்டிலுக்கு மோதினா நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் மறக்காமல் கமெண்டில் எங்களோட தலைவன் ப்ராக் லெஸ்னர் வந்து நல்லா தாண்டா வந்தார். ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயமா பட் நடந்துருச்சானாலும் நம்முடைய ப்ராக் லெஸ்னர் வந்து என்டர் ஆகிறப்போ வந்து அவரோட ஸ்டைலில் வந்து நம்முடைய ப்ராக் லெஸ்னர் வர்றப்போ வந்து அந்த இடத்துல வந்து வலிக்கு விழுந்துட்டார். அது இது வந்து எதர்ச்சியாக நடந்த ஒரு விஷயம் தான். அது இது வந்து WWEயோட ஸ்கிரிப்டோ எதுவுமே கிடையாது. அவர் வந்ததில் வந்து ஒரு எதர்ச்சியாக தான் விழுந்துட்டார். ஆனால் இது எதர்ச்சியாக வந்து விழுந்ததையும் நம்முடைய ப்ராக் லெஸ்னர் வந்து எப்படியோ வந்து மேனேஜ் பண்ணி வந்து எப்படியோ வந்து ரிங்குக்கு வந்து வந்துட்டார். அது இல்லாமல் வந்து இதனால் வந்து பேக் ஸ்டேஜில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்ஸான ஒரு விஷயம் போச்சு. அதாவது இதனால் எதனால் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ப்ராக் லெஸ்னர்ட்டே வந்து அதாவது எப்படி சொல்லணும்னா பேக் ஸ்டேஜில் இருக்கவங்கெல்லாம் வந்து அதாவது பட் இது ஓகே சாரி அது மாதிரி இது வந்து எதர்ச்சியாக விழுந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அதாவது அதை வந்து நம்முடைய ஃபேன்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா இது வந்து ப்ராக் லெஸ்னர் வந்து கீழே விழுந்துட்டா இது ஸ்டோரி இல்லைனா ஒரு காமெடிக்கான இது பண்ணுறாங்களா, நம்முடைய ப்ராக் லெஸ்னர் வந்து WWE வந்து ஒரு காமெடியாக இதுக்கப்புறம் யூஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி பெரிய ஒரு ட்ரோல் பண்ணுறாங்க. கீழே விழுந்தாலும் அது எப்படி சொல்கிறேன்னா கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணு ஓட்டல அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ப்ராக் லெஸ்னர் வந்து எப்படி வந்து மேனேஜ் பண்ணிட்டாரு. அவர் வச்சிருந்த அந்த கேப்பையும் நம்முடைய பிரான் பேக்கருக்கு வந்து அவரோட தலையில் வந்து மாட்டி விட்டு போயிட்டார். அது
இவன் தான் ஃப்யூச்சர் அப்படிங்கிற மாதிரிலாம் மாட்டி விட்டுலாம் போகல. அவரோட கேப்பை வந்து பத்திரமா இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் மாட்டி விட்டு போயிருக்காரு. இதுக்கு முன்னாடி போன வாரம் வந்தார்ல நம்மளோட பிராக் லெஸ்னர், அப்போ கூட அவரோட கேப்பை வந்து தூக்கிலாம் எறியாம என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த உள்ள என்ட்ரன்ஸ் வரப்போ வந்து அந்த இடத்துல வந்து வச்சுட்டு போயிட்டாரு. அது இல்லாமல் இன்னைக்கு விழுந்தார்ல, அந்த இடத்தையும் நம்முடைய ஆஃபேரில் முடிஞ்சது அது அந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் நம்முடைய பார்லிமெண்ட் வந்து காட்டியிருப்பாரு. இந்த இடத்துல தான் நான் விழுந்தேன், அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிலாம் காட்டியிருப்பாரு. அதெல்லாம் உண்மையிலேயே ஒரு தரமான ஒரு சம்பவம் இருந்துச்சு. ஆனால் இது வந்து பேக் ஸ்டேஜில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்ஸான ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஆனால் இந்த ஒரு தப்பை இதுக்கப்புறம் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து ஒரு ஹீலாக தான் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து அவருக்கு வந்து செட் ஆகுது. ஒரு காமெடி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நம்மளுடைய பிராக் லெஸ்னருக்கும் அதுக்கும் செட்டே ஆகாதனால இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து அதிகமாக பேசப்படுது. இது நடந்து இந்த விழுந்தது அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது எப்படி சொல்கிறேன்னா, ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு நிகழ்வு தான் அது. இது வந்து டபிள்யூக்கும் பிராக் லெஸ்னருக்கும் சம்மந்தமான்னு கேட்டால் இது எதுவுமே சம்மந்தம் கிடையாது. பிராக் லெஸ்னர் வந்து டபிள்யூ இது மாதிரி பண்ணதெல்லாம் எதுவுமே சொல்லலையா. இது வந்து எதர்ச்சியாக நடந்த ஒரு சம்பவம் தான். இதை வந்து யாருமே வந்து பெருசுப்படுத்தாதீங்க. அதனால் சும்மா இது சாதாரணமாக ஒரு எதர்ச்சியாக நடந்தால் இதை எதுவுமே பெருசுப்படுத்தாமல் தட்டி விட்ருங்க. அப்போ வந்து நம்முடைய பிராக் லெஸ்னரும் நம்முடைய ட்ரூ மேக்கினரும் வந்து எலியும் பூனையுமா, அதாவது உனக்கு எனக்கு செட் ஆகாதுடா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு பகையாக இருந்த நம்முடைய பிராக் லெஸ்னரும் நம்மளுடைய ட்ரூ மேக்கினரும் இப்போ வந்து 2 பேரும் வந்து எதுவுமே நடக்காத மாதிரியே நண்பர்களாக மாறிட்டாங்க. இதுதான் ஸ்டோரி லைன். அப்போ நடக்குதுங்கிறது ஸ்டோரி லைன், இப்போ நடக்குது ஸ்டோரி லைன். அதனால் இதை வந்து ரியல் லைஃப்பில் வந்து நம்ம வந்து எப்போயுமே வந்து நம்ம எடுத்துக்கவே கூடாது. அதில் வந்து இப்போ சர்வே சீரிஸுக்கு வந்து இன்னும் 4 நாள் தான் இருக்குது. அதாவது இப்போ சர்வே சீரிஸில் வந்து நம்முடைய ஹீல் ஃபேக்ஷன் வந்து நம்முடைய நம்பர் 1 யார் டீம் லீடராக தெரியுது ஏன்னா நம்முடைய பிராக் லெஸ்னர் தெரியுது. இப்போ சர்வே சீரிஸில் வந்து மென்ஸுக்கான அந்த சர்வே சீரிஸில் வந்து நம்முடைய பிராக் லெஸ்னரோட டீம் வந்து வின் பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட டீம் வந்து வின் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க.